சங்கீத புஸ்தகம் 9வது அதிகாரம் 18வது வசனத்தையும் வாசிக்கலாம். அதில் மிக முக்கியமாக அதனுடைய 2வது பகுதி இன்னும் முக்கியப்படுத்துகிறோம். ஆகவே இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசித்து ஆசீர்வதிக்கப்படுவோமாக. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. எளியவன், இந்த வசனத்தை வாசிக்கும் போதே அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எளியவன் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆணித்தனமான ஒரு வார்த்தை. ஆக முக்கியமான இந்த உலகத்தில் 2 கும்பல் இருக்கிறார்கள், 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்கிறார்கள். அவர்கள் எளியவர்களும் சிறுமைப்பட்டவர்களும், அது ஒரு கும்பல். அதுக்கு அடுத்த கும்பல் நமக்கு அவசியம் இல்லை, நீங்களே புரிந்து கொள்வீர்கள். எளியவன் என்று வரும்போது ஆப்போசிட்டாக பெருமை உள்ளவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். சிறுமைப்பட்டவர்கள் என்கிறதற்கு ஆப்போசிட்டாக அகங்காரிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அல்லது எப்படியோ, அது நமக்கு அவசியமில்லாத ஒரு வார்த்தை. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் யார் மேல் இருக்கிறது? ஆண்டவருடைய கண் பார்வை யார் மேல் இருக்கிறது? இந்த எளியவர்களும் சிறுமைப்பட்டவர்களுமா. இவளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, அவர்கள் மறக்கவே மறக்க மாட்டேன், அவர்கள் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, வானமும் பூமியும் இருக்கிற வரைக்கும். அல்லேலூயா. இந்த எளிமையாய் இருக்கிறவர்கள், எளிமைன்னு நான் சொல்கிறது ட்ரெஸ்ஸில் எளிமை அப்படி அல்ல, ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொன்னார். The simple in their hearts, simple hearted people. அப்போது இந்த எளிய மக்கள் மறக்கப்படுவதில்லை. அவர் மறக்க மாட்டார். யாரை வேணால் மறப்பார் அப்படின்னா எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? யாரை வேணால் கூட மறக்கலாம். அவரை மறக்கிற ஜனங்களை அவர் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று என்ன இருக்கிறது? Why should God remember people who wants to deliberately forget God? தேவனை மறக்கிறவர்களே, நீங்கள் இதை சிந்தித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அழகாய் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை மறக்கிறவர்களே, இதை நீங்கள் சிந்தித்து கொள்ளுங்கள். யூ ஹூ தேவனை மறக்கிற 50வது சங்கீதத்தில், தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக்கொள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. இந்த சங்கீதத்தில் தேவனை மறக்கிறவர்கள் இந்த ஒரு கூட்டம் இந்த உலகத்திலே உண்டு. ஆனால் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாதாளத்தில் நான் படுக்கை போட்டாலும் தேவரீர் உமது கரம், அங்கேயும் இருக்கிறீர், உமது கரம் என்னை கண்டுபிடிக்கும், என்னை பிடிக்கும் என்று சொன்னான். நான் எப்படி உம்மை மறப்பேன்? அல்லேலூயா. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அவரை மறக்கிற கூட்டம் உண்டு, அவர் செய்த நன்மைகளை மறக்கிற கூட்டம் உண்டு. நம்முடைய நிலையற்ற வாழ்வு எப்படிப்பட்டது என்பதையும் மறக்கிற கூட்டம் இந்த உலகத்தில் உண்டு. அதை நான் மறந்து போகக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையை குறித்து நான் மறக்கக்கூடாது. அது நிலையற்ற ஒரு வாழ்க்கை. ஸ்தோத்திரம். இந்த வாழ்நாள்களை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பது அவருடைய கிருபை, அவருடைய அனுகிரகம். ஸ்தோத்திரம். இருக்கிறோம், எவ்வளோ நாள் இருப்போம் தெரியவில்லை, ஆனாலும் இருக்கிற நாளெல்லாம் தேவ கிருபை என்னோடு கூட இருக்கிறது. அதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஆக அவர்கள் மறக்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9:18. சிறுமைப்பட்டவர்கள். அடுத்து, பூமியில் யார் சிறுமைப்படுகிறார்கள்? தேவனுடைய பிள்ளைகள் சிறுமைப்படுகிறார்கள். அதே நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களும் சிறுமைப்படுகிறார்கள். எப்படியோ ஆண்டவர் அந்த சிறுமையை பார்க்கிற நல்ல தெய்வம்.
விசேஷித்த விதத்தில் சிறுமைப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சிறுமைப்படுகிற தேவன் இல்லாத தேவனற்ற பிள்ளைகளுக்கும் என்ன வித்தியாசம்? சிறுமைப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். கரெக்ட். சிறுமைப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இல்லாதவர்கள் சிறுமைப்பட்டே தங்கள் வாழ்நாளை கழித்து தேவன் இல்லாத ஒரு இடத்துல போய் அவர்கள் குடியிருக்கிறார்கள். இன்று இந்த உலகத்தில் நாம் சிறுமைப்பட்டாலும் ஒரு மகிமையான நித்திய வீடு நமக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆக இந்த பூமியிலையும் கூட சிறுமைப்பட்டவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, நம்பத்தக்கதாக ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கிறது. சிறுமைப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாதவர்களும் அந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. அதுதான் வித்தியாசம். யானைக்கு ஒரு காலம் வந்துச்சுன்னா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு யாரோ ஒருத்தர் பழமொழி அறிவாளி சொல்லியிருக்கிறார். அது சரிதான், அதோடைய கருத்து கரெக்டு தான். ஆனால் அந்த பூனைக்கு ஒரு காலம் வரணுமே, பூனைக்கு ஒரு காலம் வரணுமே. ஆனால் அவர்களுக்கு வாக்குத்தத்தங்கள் இல்லை. வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற ஆண்டவர் அவர்களுக்கு அடைக்கலமாக இல்லை. ஆனால் நமக்கோ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லி கர்த்தரை தேடுங்கள் என்று எழுதியிருக்கிறது. அதுக்கு பின்னால் வரக்கூடிய வசனம் 29:12-11 தான் இப்படி சொல்லுது. ஆனால் 29:12 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை நான் உங்களுக்கு, அந்த வசனம். ஆனால் அதே இது 12 என்ன சொல்லுது? அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவியளிப்பேன். அந்த முடிவுகளை கர்த்தர் அறிகிறாராம். அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? தேடுவீர்கள். பிறகு உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னார். இந்த முடிவுகளை தருவதற்கு ஆண்டவரை நாம் தேட வேண்டும் என்கிற ஒரு பாடம் கற்றுக்கொள்ளுகிறோம். we are learning a lesson. கர்த்தர் கொடுக்கக்கூடிய முடிவுகள் தீமைக்கல்ல, நன்மையான. அந்த நன்மையான முடிவுகளை நமக்கு வர வேண்டுமானால் நாம் அவரை தேட வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் தேடுவீர்கள், நான் உங்களுக்கு தென்படுவேன் என்று கர்த்தர் சொன்னார். இப்போ இந்த சிறுமைப்பட்டவர்கள் இப்படி ஜெபிக்கும்போது அவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஒன்று என்னன்னா, நான் தேடுகிற ஒரு நபர் இருக்கிறார், நான் தேடுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர் மேல் நான் நம்பிக்கை வைக்கிறதுனாலே என்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. சிறுமைப்படுத்தப்படுதல் நமக்கு சில நேரங்களில் அல்ல, நிறைய அனுபவங்கள் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வருகிறது. ஏதோ ஒரு விதத்தில் குடும்பத்திலேயோ வெளியிலேயோ எங்கேயோ நாம் சிறுமைப்படுகிறோம். எனவே எளியவன் என்றைக்கும் அப்போ மறக்கப்படுவதில்லை. அதே நேரத்தில் நம்பிக்கை வீணாக்காத ஒருவர் இருக்கிறார். மறக்காதவரும் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கை வீணாக்காத, அதை நிறைவேற்றுகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர்கள் இந்த சிறுமைப்பட்டவர்களுக்கும் எளிமை உள்ளவர்களுக்கும் தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் அல்லேலூயா யெகோவா என்னும் கன்மலை. ஆமேன். தேவன் நம்மை மறக்காமல் இருந்து, ஸ்தோத்திரம், நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாக்காத தெய்வம் நம்மோடு கூட இருந்து நமக்காய் காரியங்களை செய்வாராக. யாத்திராகமம் 3:17 முற்காலத்தில் தேவ ஜனங்கள் சிறுமைப்பட்ட ஒரு சரித்திரம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வசனத்தை எப்படி சொல்லுதுன்னா, நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல். இந்த சிறுமைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இந்த ஜனங்களை, தம்முடைய ஜனங்களை பார்த்து தேவன் சொன்ன வார்த்தை இது. அழகாய் இந்த வசனத்தை சொல்லுகிறார். அதாவது நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னால் தப்பு கிடையாது. அது ஒரு வாக்கு தத்தம் ஜனங்களுக்கு. ஆனால் அவர் அதை சொல்லி காட்டுகிறார். அதுதான் முக்கியம். சொல்லி காட்டுகிறார்.
அப்போது நம்மை கவனிக்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். நாம் சிறுமைப்படுகிற ஆளோட்டிகளை வைத்து சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிற தெய்வன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. சில நபர்கள், சில நல்ல நண்பர்கள் நமக்கு இருப்பார்கள். அந்த நண்பர்கள் நம்முடைய பழைய காலத்து சரித்திரத்தை அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். என்றைக்கோ ஒன்று சொல்லியிருப்போம், அது அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். எத்தனையோ வருஷம் கழித்து திரும்ப அதை நம்மள்கிட்ட சொல்லி, தெரியும் பிரதர், நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்கல்ல இது ஒரு நாள் அப்படின்பாங்க. அதை ஞாபகத்தில் வச்சுருக்காரா? 15-20 வருஷம் கழித்து ஞாபகத்தில் அந்த நான் போன பட்ட கஷ்டத்தை அவர்கிட்ட சும்மா சொன்னேன், அதை ஞாபகத்தில் வச்சுருக்கிறார். தெரியும் பிரதர், இன்றைக்கி ஆண்டவர் உங்களை கொண்டு அன்னைக்கு இப்படி தானே சொன்னீங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம கேஷுவலாக சொன்னதை, நம்ம கஷ்டத்தை அவங்க அவ்வளோ ஞாபகத்தில் வச்சுருக்குறாங்கன்னா உண்மையாகவே நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு பெரிய அக்கறை இருக்குது. எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளவோ சொல்கிறாங்க, நம்ம காதில் விழுகுது. அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும்? ஞாபகத்தில் இல்லை. ஆனால் ஒரு சில நபர்களுடைய பழங்காலத்தில் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க 15-20 வருஷம் கழிச்சு, அதை பாருங்கள், அந்த ஞாபகத்தில் வச்சுட்டு ஏற்ற சமயத்தில் அதை சுட்டி காட்டி, இப்படி போனீங்கல்ல, இப்படி சொன்னீங்கல்ல, இன்றைக்கி பாருங்கன்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நம்மளையும் ஞாபகம் வச்சுக்கிறக்கூடிய ஒரு உண்மையான நபர் ஒருவர் இருக்கிறார். நாம் அன்னைக்கு சொன்னதை உண்மையாக ஞாபகத்தில் வச்சுட்டு இன்றைக்கி சொல்கிறாருன்னா, இந்த மனுஷன் உண்மையாகவே நம்மளை சிநேகிக்கிறவர் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் நமக்குள்ளே உருவாகுது. இன்றைக்கி ஆண்டவர் சொல்லி காட்டுகிறத பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்லி காட்டுகிறார்? நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து, அப்போ அவர் எகிப்தில் போகும்போதெல்லாம் அவர் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுகிறார். 430 வருஷம் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். இந்த சரித்திரத்தை மறுபடியும் நம்ம திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன மீன் பண்ணுகிறார் என்பதை தியானிப்பது நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க பலுகி பெருகிட்டாங்க. நம்மளை நாளைக்கு சண்டைன்னு ஒன்று வந்துச்சுன்னா இந்த ஜனங்கள் சத்துருக்களோட சேர்ந்து நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி இந்த எகிப்தில் வந்த புதிய ராஜா, புதிய பார்வோனுக்கு பயம் பிடிச்சி போச்சு. அதனால் இவங்களை அழிச்சிடணும், இவங்களை துரத்திடணும், அழிச்சிடணும் அப்படின்ட்டு அவன் நினச்சான். நீங்கள் தேவ ஜனம் பலுகி பெறுகிறத நீங்கள் எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? எந்த கொம்பனும் இந்த உலகத்தில் ஸ்டாப் பண்ண முடியாது. அது அவருடைய சுதந்திரம். அவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ஜனங்கள் வானத்து நட்சத்திரத்தை போலையும் பூமியின் மணலத்தை போலையும் நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தையை மாற்றுறதுக்கு யாருக்காவது அதிகாரமும் வல்லமையும் உண்டோ? அது அவர் சொல்லிட்டாரு. அவனை போட்டு நீ ஒடுக்குனா நீ தான் ஒடுக்கப்படுவே வழியே. இவனை சிறுமைப்படுத்தலான்னு பார்த்தாங்களா? அந்த சிறுமையும் கொஞ்ச காலம்தான். அந்த 430 வருஷ அடிமைத்தனத்தில் இவங்க பலுகி பெறுகிறாங்கன்னு சொல்லிட்டு வைக்கோலை நீங்கள் கொண்டு போய் கொடுத்து தான் அவங்க வேலை செய்கிறாங்க. இப்போ அவங்களே அதை எடுத்துக்கொள்ளட்டும், ஆனால் செய்ய வேண்டிய எண்ணிக்கை, செங்கலுடைய எண்ணிக்கை மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக அவர்களை நடத்தினார்கள். ஆக அந்த சிறுமைப்பட்டதை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நாம் சிறுமைப்படுத்தப்பட்ட காலங்களுக்காக தேவனுக்கு நன்றி. சில நேரங்களில் அதை மௌனமாக அமைதியாக வீட்டில் இருக்கும்போது யோசிப்போம், ஆண்டவரே எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்தப்பட்டேன். அந்த யோசனைகள் நமக்கு ஒரு மருந்தாக மாறும். நமக்கு ஒரு கம்ஃபர்ட்டிங், சூதிங், கான்சலேஷன் போல் இருக்கும், கம்ஃபர்ட்டிங்காக இருக்கும். அல்லேலூயா. அவை எல்லாவற்றிலும் நாம் மூழ்கி போகாதபடிக்கு நம்மை தூக்கி கொண்டு வந்து தெய்வம் ஸ்தோத்திரம் அந்த சிறுமைத்தனத்திலிருந்து எங்கே கொண்டு போகிறார்னா அப்படியே அடுத்த ஆப்போசிட்டுக்கு கொண்டு போகிறார். இது இந்த ஆப்போசிட், இது இந்த சைடு. சிறுமைப்படுதல் லேசான காரியம் கிடையாது. அடிமைத்தனம் அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டான பாலும் தேனும் ஸ்தோத்திரம் ஓடுகிற தேசம். இந்த பாலும் தேனும் ஓடுனுச்சுன்னா என்ன ஆகுறது? அங்கே செழிப்பை பாருங்கள். அங்கே கொண்டு போய் சேர்ப்பேன்னு கர்த்தர் சொன்னபடியே அதை செய்தார். ஆனால் இந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த ஒரு செழிப்பை இப்போ அனுபவிக்கிறது யாருன்னு கேட்டால் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறார். ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாரு. இவனுங்கள்லாம் அனுபவிக்கிறானுங்க. இந்த ஏத்தியர், எபூசியர், இந்த பயல்கள்லாம் என்ன செய்கிறாங்க? அனுபவிச்சுட்ருக்காங்க. இவனுங்களுக்கு இல்லை. இது
இவர்கள் அனுபவிக்காத கூடாத ஒரு நல்ல தேசம் அது, என்னுடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி அவர்களை துரத்தி விட்டு இவர்களை கொண்டு. காரணம், இவர்கள் சிறுமைப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி என்ன வருதுன்னா, ஒரு பாடம் என்ன வருதுன்னாக்க, அதாவது தேவனுடைய பிள்ளைகள், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் சிறுமைப்பட்டாலும் கூட செழிப்பில் தான் முடிவில் போய் நிற்பாங்கங்கிறது ஒரு நல்ல பாடம். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் யார்? இவனுங்க. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? வானத்து நட்சத்திரம்ன்ட்டார், கடற்கரை மணல்ன்ட்டார். இப்போ இவ்வளவுத்தையும் கொண்டு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி உன் சந்ததி இவ்வளவாய் இருக்குன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டாச்சு. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிறகு இவங்க போகிற வாழ்க்கைக்கும் அது வாக்குத்தத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ஒன்றுமே இல்லை. என்னப்பா 430 வருஷம் இப்படி அடிமைத்தனத்தில் போட்டு கொள்றானுங்க நம்மளை, எங்கே யெகோவா, யார் அவர் அப்படிங்கிற கேள்வி கேட்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. அதுதான் மோசே சொன்னான், இவன் இந்த சிறுமைப்பட்டு அடி வாங்கி பயங்கரமாக நிலைமையில் இருக்கும்போது நீங்கள் என்னை அனுப்புனீங்கன்னா அவனுங்க நம்ப மாட்டாங்கன்னு சொன்னான். நான் என்ன சொல்ல அவங்களுக்குன்னு கேட்டான். ஏன்னா அவங்க நிலைமை அப்படி இருக்குது. ஸ்தோத்திரம். அதனால தான் இன்றைக்கி ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் துன்பங்களை அனுபவிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, படைச்ச கடவுளுக்கு கண்ணு இருக்குதான்னு கேட்குறாங்க. அவங்க கடவுள் யாருன்னு அவங்களுக்கு தெரியாதனால அப்படி கேட்குறாங்க. இந்த மக்களும் அப்படி தான் கேட்டாங்க. யாரையா உன்னை அனுப்புனா, என்னையா பேசுகிற நீ, நாங்கள் படுற பாடு உனக்கு என்னையா தெரியும், அந்த தேவனுக்கு என்ன தெரியுமாங்கிற மாதிரி அவங்களுடைய நிலைமைகள் அப்படி இருந்தது. அப்போ தான் மோசே கேட்குறான், நான் என்ன சொல்ல ஆண்டவரே, என்னால் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி முடியாத ஆண்டவரே, அது சொல்லு, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல், யெகோவா என்பது என்னுடைய, நான் உன் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் நாக்கும் சொல்லுகிறார் என்பதை சொன்னார். பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன். அப்போ அவன் நிச்சயமாக கேட்பான், அப்படின்னா அந்த வாக்குத்தத்தம் எங்கே போச்சுன்னு கேட்பான். அவன் என்னென்ன கேட்கணுமோ அவ்வளோத்தையும் கேட்க விட்டுட்டு கர்த்தர் சொன்னது, இவங்க பட்ட பாடுகள் எல்லாவற்றுக்கும் பதிலாக நான் இந்த வேண்டாத ஜனங்கள் துரத்திக்கிட்டு இருக்கிறது, இந்த ஜனங்கள் இவர்கள் என்னை அறியலை, கானானியர், ஏத்தியர், எபூசியர், ஏவியர், கிர்காசியர், அப்படி இந்த ஜனங்கள் என்னை அறியாமல் நான் கொடுக்குற சுதந்திரத்தை மாத்திரம் பயங்கரமாக, நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சுதந்திரத்தை என்னை வேண்டான்னு சொல்கிறவன் அனுபவிச்சுட்டு இருக்கிறான்னார். இது என்னையா பெரிய கூத்தா இருக்குது. என்னை வேண்டான்னு சொல்கிறவன் எப்படி அனுபவிக்கிறான்? ஓஹோன்னு அனுபவிச்சுட்டு கடைசியில் கர்த்தராவது கத்திரிக்காவதுன்னு சொல்கிறான். ஆனால் என்னுடைய ஜனங்களோ, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் எங்கே இருக்கிறாங்க? இப்போது பயங்கர அடிமைத்தனத்துக்குள்ளே உட்காந்து கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறாராங்கிற கேள்வியோட உட்காந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான். இது நியாயத்தை பார்க்கிற தெய்வம். ஸ்தோத்திரம். சிறுமையின் நாட்களை முடிக்கிற தெய்வம், எளிமையானவர்களுக்கு சிறுமையின் நாட்களை முடிக்கிற தெய்வம். முடித்தே காட்டி அவர்கள் என்னதான் இருந்தாலும் சிறுமைப்பட்டாலும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே முடிவிலே அவர்கள் சம்பூர்ணமான நன்மைகளை பெற்றுத்தான் அந்த வாக்குத்தத்தம் அடையாமல் போவதே கிடையாது. இதை நம்புவோம். இஸ்ரவேலே நீ நம்பு. அல்லேலூயா. இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறுமைகள் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அல்லேலூயா பொய்யாக்கவே முடியாது. இன்றைக்கு படுகிற பாடுகள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை ஒரு காலம் பொய்யாக்க முடியாது. அல்லேலூயா. நாம் சிறுமைப்பட்டாலும் சிறுமைப்படாவிட்டாலும் மகிழ்ந்தாலும் துக்கப்பட்டாலும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆக ஒரு கூட்டத்தை தேவன் ஒருபோதும் மறக்காத தெய்வம். ஒரு கூட்டத்துடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாத. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய நங்கூரம் பார்த்தீர்களா நமக்கு. ஆகவே இன்றைக்கு நாம் எந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே போனாலும் அவருக்கு விரோதமாக நாம் பேசக்கூடாது. கர்த்தர் நல்லவர். நாம் அவிசுவாசங்களை நம்முடைய இருதயத்தில் கொண்டு வரக்கூடாது. காரணம் என்ன? நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. அப்படியே ஆப்போசிட் ஆக்கிட்டார். அப்படியே ஆப்போசிட். ஸ்தோத்திரம். இவங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு கட்டளைகளை கொடுத்து அவர்களை அனுபவிக்க வைத்தார். அதுபோல தான் இந்த உலகத்தில் ஒருவேளை நமக்கு சில துன்பங்கள், பல காரியங்கள் நம்மை கைவிட்டிருக்கலாம், ஜனங்கள் நமக்கு விரோதமாய் பேசியிருக்கலாம், இல்லாவிட்டால் ஸ்தோத்திரம் நம்மை தள்ளிவிட ஆசைப்பட்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். என்னதான் பண்ணாலும் கூட நம்மை மறக்காத தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். யோசேப்பை குறித்து சொல்லும்போது, நீங்கள் என்னை குழியில் போட்டீங்க,
அது அழுக வந்துடும். எப்போல்லாம் யோசேப்புடைய சரித்திரம் நம்ம வாசிக்கிறோமோ அழுதுருவோம். ஸ்தோத்திரம். இவனுடைய வளர்ச்சி அவனுங்களுக்கு கொஞ்சம், அண்ணன்மார்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. அவன் செத்து போயிட்டான், எங்கேயோ போயிட்டான்னு சொல்லி இவனுக்காக அழுத நாட்கள் இருக்குதுன்னு எங்கேயுமே பைபிளில் இல்லை. அண்ணன்மார் கொஞ்சமாவது நினச்சி பார்த்தாங்களா? என்னைக்காவது நினச்சே ஒருத்தனை இப்படி தள்ளிட்டோமே, விற்று போட்டோமே, அவன் இருக்கானா இல்லையா, செத்துட்டானா, ஏண்டா டேய் எப்படிரா நம்மளால் வாழ முடியுமாடா அப்படின்னு யாராவது ஒருத்தன் நினச்சானா? அந்த ரூபன் ஒருத்தன் தான் கொஞ்சம் தப்பிச்சு விட்டான். டே கொன்றாதீங்கடா அவன் தம்பிடா அப்படின்னு சொல்லிட்டு. மற்றவெல்லாம் கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டானுங்களா? குழியில் போட்டுருவோம் அப்படிங்கிற ஐடியா ஒன்றை கொடுத்துட்டு, சொந்த தம்பி, அவன் சொந்த தம்பி, எப்படிரா நீ அதை அந்த காரியத்தை செய்ய முடியும்? ஒருத்தனுக்காவது ஏதாவது இருக்குதா பாருங்கள். தப்புன்னு சொல்லி நானோ அவனை தொடக்கூடாது அப்படின்ட்டு யாரும் வாதாடலையே. அவனோட உள்ளம் எப்படி சிறுமைப்பட்டிருக்கான் அன்னைக்கு. கொண்டு போய் போட்டுட்டு விற்றுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டானே. அதையும் பாருங்க, அவன் எங்கே போனான், கர்த்தர் எங்கே கொண்டு போனார், அவன் எப்படி வளர்ந்தான், எங்கே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்தான். அவனுடைய உருவமே மாறி போச்சு. ராஜவஸ்திரம் தரித்துட்டு அவன் உட்காரும்போது இவங்க பஞ்சப்பாட்டை பாடிக்கிட்டு வர்றானுங்க. ஸ்தோத்திரம். வந்தோடனே அவனுடைய உள்ளமோ சகோதரர்கள் மேலே கதறுது. எங்கள் அண்ணன்மார்கள்ட, டேய் ரூபா, டேய் சிமியோனே, உன் முகத்தெல்லாம் பார்க்குறேனடா. அவன் அடையாளம் காட்டிக்கொள்ளாதபடிக்கு ஒரு நல்ல ஒரு ட்ராமா போட்டான். ஸ்தோத்திரம். ட்ராமா போட்டு கடைசியில் சரித்திரத்தை எல்லாம் நடந்ததெல்லாம் அவங்க வாயாலவே அவன் சொல்ல வச்சான். என்ன நடந்ததுன்னு சொல்கிறானுங்க. எங்களுக்கு ஒரு இளைய தமையன் இருக்கிறான், அவனு எங்கே இருக்கிறானோ தெரில, என்ன ஆச்சோ தெரியல, அப்படியா சொல்லு எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் ஒரு டெஸ்டெல்லாம் பண்ணி அந்த மூட்டையில் பணத்தை போட்டு அவனை ஒரு ரகலை பண்ணி ஒரு கலாட்டா பண்ணி இவனுங்களை ஐயோ பதறி போயிட்டாங்க. ஐயோன்னு எங்கேயுமே சாப்பாடு கிடையாது, இவன் கொண்டான்னா செத்தான், இவன் அவ்வளோதான், ஆட்கள் அவுட்டு. யோசேப்புன்னே தெரியாத அளவுக்கு இவன் வளர்ந்துருக்குதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் யோசேப்பு பார்த்துக்கிட்டே இருந்தேன். கடைசியில் செவரு பக்கமாக அழுது சொல்லிட்டான், நான் தான் அந்த யோசேப்பு, நான் தான்டா, டேய் உங்கள் தம்பிடா, நீங்கள் குழியில் போட்டிங்களடா. எப்படி இருக்கும் அந்த கிளைமேக்ஸு. அது வாசிக்கும் போதே நமக்கு அவ்வளோ ஒரு பயங்கர அழுக வருமே. ஆனால் அந்த மக்கள் அழுது கட்டி கொண்டு கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டானுங்களே. அப்போது அவன் சொன்னான், நீங்கள் என்னை அப்படி செய்தீங்க, ஆனால் நம்ம குடும்பம் அழியக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் ஏற்கனவே என்னை கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க, நீங்கள்லாம் அழாதீங்கன்னு சொல்லி, இது நீங்கள் செய்ததில்லை, கர்த்தர் தான் என்னை அப்படி செய்தார்ன்னு சொல்லி அந்த சிறுமையின் நாட்களை, அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு மகிழ்ச்சியின் நாட்களாக கண்ட பிறகு அவன் சொன்ன சாட்சி. ஆனால் அந்த நாட்களை பார்க்கிறதுக்கு முன்னாக அவன் போன பாதை தண்ணீர் இல்லாத குழின்னு போட்டிருக்குது, ட்ரை பிட்டு. அதில் என்ன தான் இருக்கும், ஒன்றும் இருக்காது. எத்தனை நாள் இருந்தானோ எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. சாப்பாடு இல்லை. அதுக்கப்புறம் ஜெயிலில் கிடந்தான். அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போனான். ஜெயிலில் ஒருத்தன் போய் சொல்லுடா அவன் ராஜாவுக்கு அப்படின்னு சொன்னான். அவன் மறந்துட்டான். அன்னைக்கு வந்த சொப்பனத்தை ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அவன் அதை சொன்னான். அன்னைக்கு அது அவனுக்கு எவ்வளோ பெரிய நன்மையாக இருந்திருக்கும். 2 பேருக்கு எவ்வளோ நன்மையாக இருக்கும். ஒருத்தனை உயர்த்தி வச்சிருப்பாருன்னு சொன்னான், இன்னொருத்தனை உன்னை உயர்த்துவார் 3 நாளைக்குள்ளான உன் தலை போயிடும்னு சொன்னான். கரெக்டாக சொன்னான். உயர்த்தி வச்சிருப்பாருன்னு சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்டவனை பார்த்து சொன்னான், கொஞ்சம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுடா, நான் இவ்வளோ நாள் இங்கே இருக்கிறேன்னு கொஞ்சம் சொல்லி, நான் ஒரு குற்றமும் பண்ணலை, இதுக்கெல்லாம் நான் காரணமே கிடையாதுன்னு கொஞ்சம் சொல்கிறான்னா அவன் மறந்துட்டான். ஸ்தோத்திரம். அவன் மறந்தாலும் இவளுக்கு நன்மை பெற்றுட்டு மறக்கிறான். நன்மை, எந்த நன்மை? அவனுக்கு ஒரு சொப்பனம் வருது, அந்த சொப்பனத்தை சொல்லணும், அதுக்கு அர்த்தம் அவன் சொல்கிறான், அப்புறம் அர்த்தத்தை சொல்லி இதுதாண்டா அது நடக்குது. இவ்வளவு நன்மைகளையும் பெற்றுட்டு மறக்கக்கூடிய ஒரு சமுதாயம். அவன் மறந்துட்டான். ஒருத்தன் அவுட்டு, அதை விட்டுருங்க. அப்போ யோசேப்புடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? அப்போ யாரெல்லாம் சந்திக்கிறான், சின்ன வயசுலேருந்து தன்னுடைய சிறுமைப்படுதல் யார் மூலமாக வருகிறதுனா, சொந்த தகப்பனிடத்துலேருந்து வருது, சகோதரர்களிடத்துலேருந்து வந்து, குடும்பத்திலேருந்து வருது, பிறகு அந்த
ஸ்தோத்திரம், பொர்த்திபார் வீட்டில் ஒரு சிறுமைப்பட வேண்டியிருக்குது, ஜெயிலில் ஒரு சிறுமைப்பட வேண்டியிருக்குது, அதையும் சந்திக்கணும். பிறகு செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிற மக்களையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. நன்மைகளை மறக்கக்கூடிய மக்களையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. அப்படி சொன்னால் நன்றி கெட்ட மக்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமைகள் இருக்கிறதே வாழ்க்கையில். அல்லேலூயா. நன்றி உள்ளவர்களும் இருப்பார்கள், நன்றி கெட்டவர்களும் இருப்பார்கள். அவ்வளவு நன்மைகளை வாங்கிட்டு ஒரு தரம் ஒரு நன்மை கூட, ஒரு நன்றி கூட இல்லாத போகிற மக்களும் உண்டு. இவை எல்லாரையும் தாண்டி தானே நாம் தேவனை ஸ்தோத்தரித்து அவரை நம்ப வேண்டியிருக்கிறது. இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் அவரை ஒருவரை தானே நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலைகளை பார்த்து தேவன் வேண்டாம் என்று சொன்னால் அது போல ஒரு பரிதாபம் வேறு ஒன்றுமில்லை. ஆனால் ஒரு யோசேப்புடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நின்று பிடிச்சி, இன்னும் யார் யார் சந்திக்கணுமோ எல்லாரையும் சந்திக்கிறேன் ஆண்டவரே, யார் யாரை சந்திக்கணுமோ எல்லாரையும் சந்திக்கிறேன்னு சொல்லி அவ்வளோத்தையும் சந்தித்த பிறகு தேவன் தூக்கி அவனை உயர்த்தி உட்கார வைத்தார். உட்கார வைத்த பிறகும் ஒரு டெஸ்ட்டு, பழிக்கு பழி வாங்குவான் நான் பார்க்கலாம் என்று. அங்கேயும் ஒரு டெஸ்ட்டு நடக்குது. ஸ்தோத்திரம். அப்போ பழிக்கு பழி வாங்கணுன்னா வாங்கியிருக்கலாம். இதாண்டா சான்ஸு. நம்ம இன்னைக்கு அவ்வளவும் சேர்த்துட்டான். 2 வருஷம் ஆகிப்போச்சு, இன்னும் 5 வருஷம் பஞ்சம் உண்டுன்னு சொன்னான். 7 வருஷம் பஞ்சத்தில் 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் சந்திக்கிறாங்க. அப்போது சொல்லி அனுப்புகிறான், அப்பா அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடு, இன்னும் 5 வருஷம் பஞ்சம் இருக்குது, தாங்காது வா அப்படின்ட்டு. அவன் நினச்சிருந்தான்னா பழிக்கு பழி வாங்கியிருக்கலான்னா, நான் மாத்திரம் சாப்பிட்டா போதும்னு சொல்லி அவன் நினச்சிருந்தான்னா அவன் ராஜாவாக இருந்திருப்பான். எகிப்தியர்கள்ட்ட இருக்கக்கூடிய அவ்வளவு நிலங்கள், சுகம், ஆடு மாடு எல்லாத்தையும் சுரண்டிட்டான். எல்லா நிலங்களும் பார்வோனுடைய கவர்மெண்ட் நிலமாக மாறி போச்சு. விற்று அதை கொடு, பிறகு உனக்கு தானியம் தருவேன்னா எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்துட்டானுங்க, எனக்கு தானியம் கிடைக்கணும்ன்ட்டு. அப்புறம் வேலை போட்டு கொடுத்தான், நீ ராஜாவுடைய ஆடு மாடுகளை மேய்ச்சிரு, பிறகு சம்பளம் தரேன்ட்டு, அது மேலே வாழ்ந்துக்கோன்னு. என்ன ஒரு மைண்ட் அவனுக்கு இருந்திருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு தேவன் காட்டி அந்த, நான் நினைக்கிறேன் இந்த பஞ்சத்தை உருவாக்குனதே யாக்கோபு போஷிக்கப்படுறதுக்காகத்தானோ, இஸ்ரவேல் போஷிக்கப்படுவதற்காகத்தானோ. அவர் போடுகிற அந்த திட்டங்கள் நம்முடைய மூளைக்கு எட்டாதவைகள். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் அதுபோல் எத்தனையோ நீங்கள் பார்த்துட்டீங்க. அதெல்லாம் எங்கே கூடி வந்திருக்குதுன்னா, எங்கே க்ளீனாக எங்கே ப்ரிசிப்டேட் ஆகிருக்குதுன்னா, உங்களுடைய ஆத்ம ரட்சிப்புக்குள்ளே ப்ரிசிப்டேட் ஆகிடுச்சு. ஆத்ம ரட்சிப்புக்குள்ளே அது கடைசியில் வந்து செட்டில் ஆகிடுச்சு. நினச்சி பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய ரோட் மேப் இருக்கும். ஒரு ரோட் மேப், ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒரு ரோடு போட்டு ஒரு மேப் ஒன்று வச்சுருப்பார். நீ இதுக்கப்புறம் என்ன ரோடு, எந்த ரோடு போட்டார், என்ன மேப் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். என்னுடைய நாட்களை 4 விரற்கடையாளவாக்கினீர்னு சங்கீதக்காரன் சொன்னான்னா சொல்லலையா? சொல்லியிருக்கான். அப்போது அது ஒரு பக்கம் அந்த வார்த்தையை வைங்க. இன்னொரு பக்கம் மோசே பாடின பாட்டு என்னன்னு கேட்டால், ஆயுஸ் நாள் 70, பலத்தின் மிகுதினால 80ன்னா. அப்போது அது ஒரு பக்கம் 80. இது 4 விரற்கடவுள், இங்கே 80 வருஷம் சராசரி. இப்போ இந்த 80 நாளால் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 20 வருது. அப்போ மனுஷனுடைய வாழ்நாளில் 4 20களை நம்ம வைத்தால், பிரித்தால், ஃபஸ்ட்டு 20, செகண்ட் 20, மூணாவது 20, 4. அப்போது 1 to 20, 21லேருந்து 40 வயசு, 41லேருந்து 60 வயசு, 61லேருந்து 80 வயசு சராசரி. அதுக்கு மேலே 70 போனஸ் இந்த பலத்தின் மிகுதினால். இப்போ இந்த 80 தாண்டி இருக்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் சூப்பர் ஹியூமன், சரி வாழ்ந்துட்டு போட்டு, கர்த்தர் நல்லவர், அதெல்லாம் ஒரு போனஸில் வண்டி ஓடுது ஒழிய சராசரி இவ்வளோதான். அப்போ இன்றைக்கி யோசித்து பார்த்தா நான் எந்த 20ல் இருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். நான்லாம் 4வது 20க்கு போயிட்டேன். என்னை போல் 4வது 20ல் போனவங்கெல்லாம் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டாவது கை தூக்குனீங்கன்னா கர்த்தர் நல்லவர். 4வது 20ல் இருக்கிறவங்க யாருங்கப்பா? அவங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுக்கப்படுகிறது. ஐயையோ. சரி, 3வது 20ல் அது நிறையா இருக்கும், வர வர ஆட்கள் நிறையா இருப்பாங்க. 2வது 20ல் கை வலிக்குது போல். 2வது 20ங்களுக்கு 80க்கே கை வலிக்கலை, 20காரனுக்கு கை வலிக்குது. இது 3வது 2வது 20ஆ? அப்படியா? சரி, முதல் 20ல் 1 2 தூங்குதுங்க.
எங்கே வீட்டில்? சரி, முதல் 20 இருக்கிறாங்க. இப்போ நான் யோசித்து பாருங்கள், இப்படியெல்லாம் நம்ம மண்டை ஓடுதே. நான் என்ன பண்ணேன்? 4:20 மனுஷனுக்கு. இன்றைக்கி நான் 4வது 20க்குள்ளே வந்துட்டு என்னை போல் என்னுடைய நண்பர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. 4வது 20ல் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதாவது 60லேருந்து 80 வரைக்கும். 4:20 தாண்டினவர்கள் யாராவது இங்கே இருப்பார்களா? தெரியல. அப்போது இந்த 4வது 20 60லேருந்து 80 இருக்கிறவன் திரும்பி 1, 2, 3, 20 அவன் பார்க்க மாட்டான். கிடைக்காது. 3ல் இருக்கிறவன் 1, 2 கிடைக்காது. 2ல் இருக்கிறவன் 1 கிடைக்காது. ஸ்தோத்திரம். 1ல் இருக்கிறவன் அவன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறான். 1ல் இருக்கிறவன் 2, 3, 4ன்னு போகணும். 2ல் இருக்கிறவன் 3, 4ன்னு போகணும். 3ல் இருக்கிறவன் 4ன்னு போகணும். 4ல் இருக்கிறவன் போனஸில் போகணும். போனஸையும் தாண்டி ஒன்று மேலே போகணும், இல்லைன்னா கீழே போகணும். ரட்சிக்கப்பட்டவன் மேலே போவான், ரட்சிக்கப்படாதவன் அநியாயத்துக்கு கீழே போகிறான். மனுஷனுடைய வாழ்க்கை இந்த 2 வருஷங்களை கம்பேர் பண்ணி பாருங்க. 4 விரற்கடைகளை வாக்கினீர். 4 scores. 1 score is 20 years. அப்போது இந்த வசனத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு பிக்சர் நமக்கு தெரியுது. அதனால் இந்த படத்தையும் இந்த பாடத்தையும் மனதில் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள். எந்த படம்? இந்த படத்தையும் இந்த பாடத்தையும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? வாழ்நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். அல்லேலூயா. இப்போ கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு மாதிரி மண்டையை சொல்ல வேண்டியிருக்கேன். ஐயோ, நான் 4வது 20ல் வர்றேனே, அப்போ இனி இது கிடைக்காதே. 3, 2, 1 கிடைக்காதே. போச்சேடா, அவ்வளவு நாட்களும் வீணாக்கி போட்டோமோ. ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவருக்காக வேலை செஞ்சு திருப்தியாக இருந்தால் அந்த நாட்கள் சந்தோஷமான நாட்களாக நமக்கு முடியும். இல்லாவிட்டால் பயனற்ற நாட்களாக போயிடுது. இனி அது கிடைக்காது. நமக்கு இனி கிடைக்கவே கிடைக்காது. சரி, இப்போது 4ல் இருக்கிறவங்கள பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறேன். இனி மிஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா நாட்கள் குறைவாக இருக்கும். நாட்கள் குறைவு. அந்த குறைவான நாட்களை திருப்திகரமான ஒரு நாட்களாக தேவனே நான் மாற்றிக்கொள்வேன் என்பது சொல்வது மிக சிறந்தது. பிரைஸ் தி லார்ட். போன நாட்கள் ஒன்றும் திருப்தியாக நம்ம இல்லைன்னா அதை மறுபடியும் அதை பாலிஷ் பண்ண முடியாது. இல்லை கொஞ்சம் போயிட்டு மறுபடியும் வாழ்வோம்னாலும் முடியலையே. ஆனால் மீதி இருக்கிற நாட்கள் கர்த்தாவே நான் திருப்தி அடைய செய்வீராக. எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாருங்கிறான். இதுதான் எண்ணுகிற அறிவு. This is the knowledge of counting your days. I think இங்கே வந்தவங்களுக்கு இந்த படம் மறையவே மறையாதுன்னு நினைக்கிறேன். இந்த வாழ்நாட்களில் ஆண்டவர் பார்க்குறார், எத்தனை சிறுமையான காரியங்கள் நீ பட்டிருக்கிறாய். ஆனால் அத்தனைக்கும் பதில் நான் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்காக. அதனால தான் நம்மளை கொண்டு வந்து சீர்படுத்தி கொண்டு போகிறார். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று சொன்னார் எரேமியாவில். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், நான் உங்களை ஊருக்கு ஒன்றும் வம்சத்துக்கு 2மாக சியோனுக்கு நேராகி வழி நடத்துகிற தேவன் என்று சொன்னார். அல்லேலூயா. இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காய் நன்றி. நீங்கள் 1ல் இருக்கீங்களோ, 2ல் இருக்கீங்களோ, 3ல் இருக்கீங்களோ, 4ல் இருக்கீங்களோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபைகளுக்காய் நன்றி. சிறுமைப்பட்ட நாட்களுக்காக நன்றி. அவ்வளோ சிறுமைப்பட்டாலும் நமக்கு ஒரு நங்கூரம் என்று ஒன்று உண்டு. ஒரு ஆணியில் ஒரு பையை தொங்க போடுறது போல் ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவரை பிடிச்சி தொங்குறதுக்கு நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் எப்போதும் நீங்கி போகுது. அப்போது ஒரு யோசேப்பு குறித்து பேசும்போது அவன் கடைசியில் இந்த வார்த்தையை சொல்லி அழுது அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டான். இன்னும் 5 வருஷம் இருக்குது, வந்துருங்கன்னு. பிறகு பார்வோன்ட்ட போய் பேசி, பட்சமாய் பேசி, எங்கள் அப்பா எல்லாம் வந்திருக்காங்க, எங்கள் குடும்பமே வந்திருக்குதுன்னா அவனுக்கு ஒரு நல்ல லேண்டை கொடுத்து ஆடு மேய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு மேய்ச்சல் கொடுத்துட்டு அவங்கள எல்லாரையும் மறுபடியுமாக யாக்கோபு சொல்லுகிறான், என்னை கானான் தேசத்தில் கொண்டு போய் நீ அடக்கம் பண்ணணும், இங்கே பண்ணிடாத அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு போய் அங்கே அடக்கம் பண்ணி யோசேப்புடைய எலும்புகளையும் கொண்டு போய் அங்கே போட்டு திரும்ப தன்னுடைய தாய் தேசத்துக்கே அவர்கள் திரும்பி போனார்கள். ஆனால் போன ரூட்டை பார்த்தீங்களா? அங்கேருந்து வந்து
இங்கே விற்கப்பட்டு இங்கே படாத பாடுபட்டு ராஜாவாக உயர்த்தி அத்தோட இவனா இங்கே உயர்ந்ததுனால இவங்க தான் என் பங்காளின்னு சொல்லலை. இவன் தான் எனக்கு சோறு போட்டான் அதனால் இவன் தான் எனக்கு தெய்வம்னு சொல்லலை. இவங்களால தான் நன்மை கிடச்சிது அதனால் நான் இங்கேயே இருப்பேன், என்னை எங்கேயும் கொண்டு போகாதுன்னு சொன்னால் என்னுடைய ஆரிஜின் எது, என்னுடைய ஆரம்ப இடம் எது? தேவன், அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பாவ சந்தோஷத்தை நான் அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பப்படுவதை நான் தெரிந்து கொள்வேன் என்று தெரிந்து கொண்ட ஒரு மோசே பேக் டு அல்லேலூயா பெவிலியன், ஹீப்ரூ பிளட். அல்லேலூயா. அவனுக்கு அந்த எபிரேய பிளட் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிளட்டு. இங்கே என்ன நாடகம் நடித்தாலும், சிறுமைப்பட்டாலும், துன்பப்பட்டாலும், அடி வாங்கினாலும், என்ன பட்டாலுமே நாம் திரும்ப வேண்டியது யோசேப்புடைய எலும்புகள் எப்படி மறுபடியும் அங்கே போயிருச்சோ அதுபோல் நம்முடைய காரியங்கள் எல்லாம் மேலே போய்த்தான் ஆகும். வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடினாலே இந்த உலகத்தில் நாம் படுகிற எந்த பாடுகளாக இருந்தாலும் கூட நமக்கு ஒரு தொங்குறதுக்கு ஒரு ஆணி இருக்கிறது. அந்த ஆணி தான் கல்வாரி சிலுவை. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உற்சாகப்படுவோமாக. எனக்கு இது ரொம்ப உற்சாகமாக இருக்கிறது. ஆனாலும் 1-2 வசனங்களை சொல்லிட்டு நான் அல்லேலூயா கடந்து போகலாம். 86வது சங்கீதம் 1 வசனத்தில் தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறான் பாருங்கள். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். அவன் சொல்லுங்க, தாவீது சிறுமையும் எளிமையும் ஆனவன். எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. தாவீது ஒரு சிறுமைப்பட வேண்டிய அவசியம் என்ன? தாவீது ஏன் எளிமையானவனாக இருக்கணுங்கிற அவசியம் என்ன? இந்த உலகம் எளிமை என்று சொல்லுகிறது தான் எளிமையா, இல்லை வேற எதுவும் எளிமையா? அப்போது இந்த உலகம் எளிமை ஏழ்மைன்னு சொல்கிறத பார்த்தா தாவீது எளிமையும் ஏழ்மையும் கிடையாது. அவன் மகாராஜா, அவன் ராஜா. அவனுக்கு என்ன குறைச்சி? அப்போ அதல்ல, அப்போ சம்திங் எல்ஸ் இஸ் தேர். அது என்னன்னு கொஞ்சம் நான் இங்கிலீஷ்லேயும் கொஞ்சம் தேடி பார்த்தோன்னே, ஐ ஆம் புவர் அண்ட் நீடி அப்படிங்கிறான். ஐ ஆம் புவர் அண்ட் நீடி. புவர் அண்ட் நீடிங்கிற ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் யாருக்கு பயன்படுத்துவாங்கன்னா, ஏழைகள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்களுக்கு பேர் தான் புவர் அண்ட் நீடின்னு சொல்லுவாங்க. ட்ரெஸ்ஸு வாங்க முடியாதவங்களுக்கு போய் ட்ரெஸ்ஸு கொடுக்கறது, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இதுக்கு பேர் தான் புவர் அண்ட் நீடி அப்படின்னு சேரிட்டின்னு சொல்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறான் இங்கிலீஷில் பைபிளில் பார்க்கும்போது, ஐ ஆம் புவர் அண்ட் நீடி. உனக்கு எங்கடா ட்ரெஸ் இல்லையாடா, உனக்கு சாப்பாடு இல்லையாடா? ஒரு நாள் சாப்பாடே உனக்கு ஏகப்பட்ட மாடுகளும் ஆடுகளுமா ரெடியாக ஒவ்வொரு நாளும் இருக்கும். உன்னோடையும் இருக்கிறவங்களுக்கும் உனக்கும் சேர்த்த சாலமோன் உடைய சாப்பாடு செலவு எவ்வளோ ஒவ்வொரு நாளைக்கும் அப்படி மகாராஜாவை வாழ்ந்த. ஆனால் இவன் சொல்லுகிற புவர் அண்ட் நீடின்னு சொல்லும் பொழுது, தேவனே, ஆவியில் நான் எளிமை உள்ளவனாக இருக்கிறேன், எனக்கு சண்டை போடத்தான் தெரியும், அவனை அடித்து தள்ள தெரியும் ஒழிய, ஆனால் அவனை போல் இந்த உலகத்து புத்தி எனக்கு இல்லையே ஆண்டவரே. இந்த உலகத்தான் இருக்கக்கூடிய இந்த காரியமாக நடத்துகிற ஒரு காரியம் கிடையாது. காரிய சமர்த்தன் தான், ஆனால் காரியமானவன் கிடையாது. காரியத்துக்கும் காரிய சமர்த்தனுக்கும் என்ன வித்தியாசம்? காரியக்காரனுக்கும் காரியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் இன்னும் புரியலன்னா இன்னும் அழித்து திருத்தி சொல்கிறேன். அவனுக்கும் காரிய சமர்த்தனுக்கும் என்ன வித்தியாசம்? காப்பிக்கும் டீக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குற மாதிரி இருக்குது. காரியமாக இருந்தால் நமக்கு ரொம்ப ஆபத்து. செல் ஃபிஷ்ஷு, எல்லா ஃபிஷ்ஷும் அங்கே தான் வருது, கோல்டு ஃபிஷ்ஷு எல்லா ஃபிஷ்ஷும் வருது. ஸ்தோத்திரம். காரியமாக இருக்காங்கல்ல, அது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். ஆனால் அது யதார்த்தமாக நல்ல சிம்பிளாக இருந்தான்னா அவன் எளியவன். அவனுக்கு பொய் சொல்ல தெரியாது, மறைக்க தெரியாது, டப்புன்னு சொல்லிடுறான், அவனை நம்பலாம். ஆனால் காரியமாக இருக்கவனை என்ன செய்ய முடியாது? நம்பவே முடியாது. கூடவே இருந்து குழி வெட்டுறான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கதை இது. ஆனால் ஒரு காரிய சமர்த்தனுங்கிறது, ஒரு காரியத்தை அவன்கிட்ட சொன்னால் அவன் முடிச்சுட்டு வந்துடுவான், நல்லா அழகாக இதுதான் தாவீது காரிய சமர்த்தன். காரியமானவன் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அவன் எளிமையானவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் அதை தான் சொல்கிறான், எனக்கு இதெல்லாம் தெரியாதப்பா, நான் உங்களை தான் நம்பி இருக்கிறேன், எனக்கு இப்படியெல்லாம் இவங்க பேசுகிற மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது, இவங்க மறைக்கிற மாதிரி மறைக்க தெரியாது, சீக்ரெட்டாக வச்சுக்க தெரியல. இவன் சிலர் பயங்கர சீக்ரெட்டாக இருப்பான், ஒன்று அப்படின்னு போயிட்டே இருப்பான், எல்லாம் உள்ள என்ன இருக்கோ தெரியல, விட்டுருங்க. அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உள்ளவர்கள் கிறிஸ்துவத்திலையும் இருக்கிறாங்க, வெளியிலையும் இருக்கிறாங்க. நம்ம சப்ஜெக்ட் அது வேண்டாம். கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. ஆனால் இவனை பொறுத்த மட்டும்
ஆண்டவரே அது அப்படியெல்லாம் எனக்கு வாழ தெரியாது, எனக்கு உள்ளது இல்லது இல்லைன்னு சொல்லத்தான் எனக்கு தெரியும். எளிமை, ஆவியில் எளிமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார் அல்லவா. கர்த்தர் நல்லவர். அடுத்து இவன் நீடி என்று சொல்லுகிறான். நீடின்னா தேவையுள்ள மனுஷன் நான்ங்கிறான். இவ்வளவு ராஜா, பெரிய நம்பர் 1 கிங் ஆஃப் இஸ்ரேல், இஸ் அ நம்பர் 1 கிங். ஹல்லேலூயா. அவனுக்கு மேட்சே கிடையாது, பக்கத்தில் எவனும் வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கணம் பெற்ற ஒரு ராஜா. இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடினான் போட்டிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை நீடின்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, ஐ நீட் யூன்ட்டான். கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறாருன்ட்டான். ஐ டோன்ட் நீட் எனிபடி அதர் தேன் காட், பிகாஸ் நோபடி இஸ் ஈக்குவலன் டு காட் ஹூ கேன் ஹெல்ப் மீ. தேவனைப் போல எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் மனுஷர்களில் ஒருவரும் இல்லை. அதனால் அவர்களுடைய சகாயத்தை தேடுவதை பார்க்கலாம். கர்த்தரை எனக்கு மெய்ப்பன்ட்டான், அவரை எனக்கு ராஜான்ட்டார். நான் ராஜாவாக இருந்தாலும் என்னை ராஜாவை ஆக்கின மகாராஜா ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்னை மேய்க்கிறார், நான் அவருடைய ஆடுன்னா. நான் புவராக இருக்கிறேன், அல்லேலூயா, காரிய சமர்த்தனாக இருக்கிறேன் ஒழிய, ஸ்தோத்திரம். அவனுடைய முகமே ஒரு நல்ல சிவந்த மேனியாக இருந்ததுனால அவன் அசட்டை பண்ணப்பட்டான்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குது. தாவீதை பார்க்கும்போது சக்கச்சவேன்னு சிவந்த மேனியாக, உள்ளம் தூய்மையான உள்ளம். ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டார்ல, எனக்கேற்ற இருதயம் உடையவன்னு சொல்லிட்டார்ல. அப்போ கர்த்தர் போய் சொல்லுவாரோ? அவனை பார்த்து காரியக்காரன்னு சொல்லுவாரோ? சொல்ல மாட்டார். சொல்லிட்டாரு இவன் இருதயம் பக்காவாக இருக்குதுன்ட்டு. அதனால் அந்த பக்காவான இருதயத்தோட யதார்த்தமாக அப்படியே சிவந்த மேனி பொப்புன்னு இருந்திருப்பான் போல இருக்குது சின்ன பிள்ளையில். கர்த்தர் நல்லவர். அதனால எல்லாருமே டே போடா பம்பளி மாசு அந்த பக்கம் போ அப்படின்ட்டு அவனை என்ன பண்ணியிருப்பாங்க, போ 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 வாட்டர்மெலன் போ அந்த பக்கம் போன்ட்டு அனுப்பியிருப்பாங்க போல. அவன் எல்லாராலையும் அசட்டை பண்ணப்பட்டான். இவனா அப்படின்ட்டு. ஆனால் அவன் சொல்லிட்டான், இந்த அப்பியாசங்கள்லாம் நமக்கெல்லாம் தெரியாதே, இந்த ட்ரெஸ் எல்லாம் நம்மளை போட்டு சண்டை போட முடியாது, எனக்கு பழக்கம் இல்லை, விட்டுருன்ட்டான். ஸ்தோத்திரம். இவன் உள்ள எவ்வளோ தூய்மையாக இருந்தால் அதெல்லாம் சொல்லியிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எனக்கு யெகோவா, அவர் தான் எனக்கு ஆடை, அவர் தான் எனக்கு காப்பாற்றுவார், அவரை வச்சு தான், அவர் நாமத்தில் தான் நான் ஜெயிச்சுட்டு வர்றேன், அது ஒன்று போதும், இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் உங்கள்கிட்ட இல்லாத ஒரு நாமம் என்கிட்ட இருக்குது, என் தேவனுடைய நாமம். அது அடித்தான் பாருங்கள் ஒரு அடி. எல்லா ட்ரெஸ்ஸு போட்டவனுக்கெல்லாம் வெக்கமாக போச்சு. அடடா, இராணுவ ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து நம்மளை பைத்தியக்காரன் ஆக்கிட்டானே. ஆமாடா, ஸ்தோத்திரம். நீ அதே டைப்பு, அதை எதிரால் நிற்கிறான் பாரு, அவனும் அதே டைப்பு, போய் சண்டை போடுங்க ஒருத்தன்ட்டு. ஆனால் அவனை ஜெயிக்கிறதுக்கு தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தி யதார்த்தமாக ஜெயித்தான். நாட்டுடைய பிள்ளைகளே, அவன் அதைத்தான் சொல்கிறான். நீடி என்று சொல்லும் பொழுது நேற்று அதை வாசித்து கொண்டிருந்தேன். இவனுக்கு என்ன நீடு? உலகத்தான் சொல்கிற நீடு கிடையாது. ஹிஸ் நீட் இஸ் காட். அவனுடைய தேவை தேவன். யாருக்கு தேவன் தேவையாக இருக்கிறாரோ, இங்கே உட்கார்ந்துருக்கிற எனக்கு உங்களுக்கு யாருக்கு என் ஆண்டவர் தான் எனக்கு தேவைன்னு ஐ எம் புவர் அண்ட் நீடி என்று சொல்லுகிறாமோ, ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அல்லேலூயா அவனை மறக்க மாட்டார். தாவீதை மறக்காத தெய்வம், யோசேப்பை மறக்காத தெய்வம். ஒரு தானியேல் பாருங்கள், இனி அடுத்து இப்படி கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இது என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை, ஆனாலும் போகுது. எல்லாராலும் தானியேலும் சிறுமைப்படுத்தப்பட்டான். சிறுமைப்பட்ட அந்த இடத்துல எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எவ்வளவு ஒரு அவனுக்கு ஒடுக்கப்படுதல், கேசரேட் ஆனது, அதெல்லாம் ரொம்ப கொடுமைகள், கொடுமையிலும் கொடுமை. ஸ்தோத்திரம். அன்னகரலாக்கி போட்டான் தானியேலை. இதெல்லாம் நம்முடைய ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகள் இவை. அந்த மனித உரிமைகளை ஒருத்தன் கெடுக்கிறதுக்கு கெடுத்துட்டான், அதன்படி அவன் வாழ்ந்தே ஆகணும், வேறு வழி இல்லை. திடீர்னு கையை வெட்டிட்டான், காலை வெட்டிட்டாங்கிறது போல், வேறு வாழ்ந்து தான் ஆகணுங்கிறது போல் ஒரு கேசரேட் பண்ணப்படுகிறதுங்கிறது ரொம்ப மோசமான ஒரு அனுபவம். தன்னுடைய சுய லாபத்துக்காக, வேலைக்காக ஒருத்தன் அந்த நிலைமையில் ஆக்குறான்னா ரொம்ப தப்பு. ஸ்தோத்திரம். மோசமான உலகம், சிறுமைப்படுத்தப்படுதல். இந்த சிறுமையை காட்டிலும் வேறு என்ன சிறுமை இருக்குது? ராஜா தன்னுடைய அந்த புறத்தில் இருக்கக்கூடிய பொம்பளைகள்கிட்ட இந்த ஆம்பளை பையன் வேலை செய்யணுங்கிறதுக்காக இவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போட்டான். அது எவ்வளோ பெரிய சிறுமை, வேலை செய்கிறதுக்காக. இந்த சிறுமையிலையும் கர்த்தரை அவர்கள் தேடினார்கள். இந்த சிறுமைக்குள்ளே நம்ம போகலே இல்லை. வாழ்க்கையில் போயிருக்கோமா? ஒரு காரியம் நம்மளை குறித்து சொன்னாலே நம்ம ஆஃபீஸில் என்ன எகுறோம். ஆஃபீஸ்கள்லேயும் குடும்பங்கள்லேயும் கொஞ்சம் தப்பாக பேசிட்டானே என்ன ஆகிரும். ஆனால் ஒரு தானியேலுக்கு அவனுடைய கல்யாணம் பண்ணவே முடியாது. அவனுக்கு அவ்வளோதான், குழந்தைங்களும் வர கல்யாணம் பண்ணவே முடியாது. கல்யாணத்துக்கு லாய்க்கில்லாதபடிக்கு அவன் பண்ணிட்டானுங்கன்னா அவனுடைய
சுய விருப்பத்துக்காக பண்ணியிருக்காங்க. இந்த சிறுமை எங்கே போய் சொல்கிறது? யார்கிட்ட போய் பேச? எந்த கோர்ட்டில், எந்த போலீஸ்கிட்ட போய் பேச? யெகோவான்னு பார்த்துட்டு இருந்தான். அவ்வளோதான். தேவன் அவர்களை தூக்கி எவ்வளவு மகிமைப்படுத்தினார். எவனை இப்படி நீங்கள் ஆக்குனீங்களோ அவனை தான் சிங்கமே தொட முடியாதபடிக்கு, அந்த ராஜாவுக்கே வெட்கம் உண்டாகும்படிக்கு செய்தாரே, நமக்கு செய்ய மாட்டாரோ? 88:15 சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாய் இருக்கிறேன். உம்மால் வரும் திகில்கள் என்மேல் சுமந்திருக்கிறது. நான் மனம் கலங்குகிறேன். இவனுடைய அனுபவத்தை சொல்கிறது பாருங்க. இங்கே இங்கிலீஷில் பார்த்தா, ஐ எம் அஃப்ளிக்டட் அண்ட் ரெடி டு டை ஃப்ரம் மை யூத் அப். சிறுமைப்பட்டவனை சிறு வயதுலேருந்து மாண்டு போகிறவனுமாய் இருக்கிறேன். சின்ன வயசுலேருந்து சிறுமைப்பட்டிருக்கிறான். சின்ன வயசுலேருந்து மரணம் அவனை மிரட்டிக்கிட்டே இருந்திருக்குது. பிடிச்சிட்டு போகிறேன், பிடிப்பேன், இப்போ பாருன்னு சொல்லி மரணம் அவனை பிடிச்சிட்டு இருக்குது. அவன் என்ன வாழ்க்கை அவன் வாழ்ந்திருப்பான்னு நீங்கள் யோசிங்க. ஒரு சிலருடைய வாழ்க்கை இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கவங்க யாராவது, என்னுடைய வாழ்க்கை அப்படித்தான், நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஒருவேளை என்னை போல் அனுபவங்கள் ஒரு சிலருக்கு இங்கே இருக்கலாம். எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் சொல்ல முடியாது. இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. கர்த்தாவே என்னை மாதிரி அப்போ இவன் சின்ன வயசுலேருந்து அவன் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் சொல்லலை. சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவன். அந்த குழந்தைகளுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும்? நீங்கள் ஆர்ஃபன்ஸ்னு ஒரு கும்பல் இங்கே இருக்குதுங்க, இந்த உலகத்தில் இருக்குதுங்க. அதாவது அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, சின்ன பிறந்த குழந்தைய யார்கிட்டையோ விட்டுட்டு, ஆசிரமத்தில் எங்கேயோ விட்டுட்டு அவங்கள வளர்த்து, எவனோ வளர்ப்பான், ஏதோ பண்ணுவான், அடி உதை கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அதுலேருந்து அவங்க வருவாங்க. அவங்க ஒரு பொசிஷனுக்கு ஒரு பெரியவங்களாகி ஒரு வேலையில் அவங்க அமர்த்தப்படும் போது நீங்கள் அவங்கள கவனிச்சிங்கன்னா ஒரு மாதிரி இருக்குங்க. அவங்க யாரையும் நம்ப மாட்டாங்க. வாழ்க்கையில் யாரையும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அதே நேரத்தில் பயங்கர கோபமாக பேசுவாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் சாஃப்டாக பேசினா தான் நீங்கள் பிழைச்சிங்க. அவங்களை கொஞ்சம் ரப் பண்ணி பார்த்தீங்க, ஒரு மாதிரி சைடுக்கு போயிட்டீங்கன்னா அத்திடுவாங்க. அவங்கள்ட்ட நம்ம பேசி வாழ்ந்துக்க முடியாது. அவ்வளோ அக்ரஸிவ் ஆக்ரோஷமாக இருப்பாங்க. யாரையும் நம்ப மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அவன் சின்ன வயசுலேயே தன் தாயையும் பார்த்ததில்லை, அப்பாவும் பார்த்ததில்லை, அம்மாவையும் பார்த்ததில்லை, அன்பை பார்த்ததில்லை. ஒரு காரியத்தை தைரியமாக யார்கிட்டையாவது போய் கேட்கணுன்னா கேட்க முடியாது. சின்ன பிள்ளைங்க அப்பா அம்மானா, அப்பா எனக்கு இது வேணும், அம்மா வேணும்னு பின்னாலேயே அலைஞ்சு எனக்கு இது கொடு அது கொடுன்னு நமக்கு ஒரு கேர்லையே வளருது. அது யார் இருக்கா? யாரோ ஒருத்தர் ஏதோ போட்டால் தான் உண்டு. கொண்டு ட்ரங்க் பெட்டியை கொடுத்து போட, அந்த ஓரத்தில் வச்சுக்க, ஏதோ படி வா போன்ட்டு எதெல்லாம் நடக்கும். அவங்க வாழ்க்கையை வெறுத்துருப்பாங்க. இப்படி என்னடா நம்ம வாழ்க்கை, ஏண்டா பிறந்தோன்னு. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அவங்கள்ட்ட நீங்கள் சீக்கிரமாக போய் பேசிக்க முடியாது. முதல்ல க்ளோஸ்டு ஷெல்லில் இருப்பாங்க. முதல்ல உங்கள்கிட்ட பேசவே வரமாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. உள்ள பேச மாட்டாங்க, பார்த்துட்ருப்பாங்க. அப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. கடைசியில் அவங்க அன்பு காட்டி கொண்டு வந்தா ஒழிய, அவங்கள நம்பினா ஒழிய அவங்க உள்ளத்தை திறக்க மாட்டாங்க. என்ன சொல்கிறா? சின்ன வயசுலேருந்து நான் சிரமப்பட்டிருக்கிறேன். அந்த சின்ன வயசுலேருந்து சிரமப்பட்டு ஏதோ எவன் கொடுத்த எச்சி சோறாவது தின்னு பிழைப்போமாடான்னு இருந்தால் அதுவும் இல்லை. மரணம் அப்பப்போ தொடுது. எப்போ தொடுறேன், எப்போ வா, எப்போ கூப்பிடுது, வரியா தொட போகிறேன், பிடிக்க போகிறேன், இந்த மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்குதே. என் தேவனே ஐயா என்னை சொல்லி கூப்பிடுகிறான். அவன் இருதயமோ ஒரு எளிமையான ஒரு இருதயம். சில வேதத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்க. அவங்க போன பாதை, தாவீதுன்னொடனே உடனே இங்கின்னு மியூசிக் போட்டு பாட்டு பாடினவன் தான் நினைக்கிறீங்க. அவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அப்படி போகுது. அதே நேரத்தில் இவங்களுடைய வாழ்க்கையில் போன சிறுமையும் எளிமையும் ரொம்ப வித்தியாசம். இன்றைக்கி நல்ல பாடம் என்னென்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுக்கு சொந்தமான சொத்துக்கள் இந்த உலகத்தில் என்ன பாடுகளும் சிறுமையும் எளிமையுமாக இருந்தாலும் அவர்கள் முடிவிலே மகிமையாக இருக்கும். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். ஆனால் போன பாதை மகா மட்டமான பாதை. அப்படியே இது இப்படி திருப்பிட்டார். இந்த கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்படி இருக்கிற கை திரும்பி இந்த பக்கம் வந்துச்சு. அதை வாக்கு பண்ணி
அதை சுதந்திரத்து கொள்ள செய்ததை காட்டின தெய்வம் உயிரோடு இருக்கிறார். அவரை பிடிச்சி தொங்கலாம். கர்த்தர் நல்லவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவரை நம்பலாம். அந்த சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போக, முடிவிலே என்னை மகிமையிலே சேர்ப்பீர் என்று ஆசாப் சொன்னார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. ஒரு சின்ன அர்ப்பணிப்பு. ஆண்டவர் நம்மோடு என்ன பேசியிருக்கிறார் இந்த காலை வேளையில்? அல்லேலூயா. கீதம் 9:18 அது கொஞ்சம் பார்க்கணும்னா பாருங்கள். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும். பழைய வாழ்க்கையை குறித்து அழ வேண்டாம், அதை குறித்து ரொம்ப மனபாரம் பட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை சிறுமைப்படுத்தினவர்களை குறித்து ஒருவேளை நீங்கள் கலக்கம் அடைய வேண்டாம். பழிக்கு பழி வாங்க வேண்டாம். யோசேப்பு பழிக்கு பழி வாங்கலை. நினச்சிருந்தான்னா ஹோல் ஃபேமிலியவே அழிச்சிருக்கலாம். அது செய்யலை. கர்த்தர் நல்லவர். நம்மை கொண்டு வந்து தேவன் நல்லதுக்காக செய்கிறார். ஆனால் டெஸ்ட் பண்ணுகிறார். ஒரு யோசேப்புக்கு எவ்வளவு டெஸ்ட்டு தேவைப்பட்டுச்சு பார்த்தீங்களா? அதனால் அநேக பாடங்களை கற்றுக்கொண்டோம். நீங்கள் என்ன ஜெபிக்கணும்னு விரும்புகிறீங்களோ, அப்பாட்ட என்ன பேசணும்னு விரும்புகிறீங்களோ அதை பேசுங்க. எங்களுக்கு உங்களை பிடிச்சி தொங்குறதுக்கு ஒரு ஆள் எங்களுக்கு இருக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன தான் பாடுகளும் சிறுமையும் எளிமையும் வந்தாலும் கூட முடிவிலே பாலுந்தேன ஓடுகிற தேசத்தை தருவேன்னு சொன்ன தெய்வம் முடிவிலே மகிமையாக இருக்கும். அற்பமான ஆரம்பம், அல்லேலூயா, சம்பூர்ணமான முடிவு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிறதான செய்கிறதான செயல், அல்லேலூயா. அதுக்கப்புறம் நித்திய ஜீவன், நிரந்தரமாய் பரலோகத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம். கொஞ்சம் அர்ப்பணித்து தேவனை ஸ்தோத்திரத்தோடு என்ன ஜெபிக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ ஒரு 2 செகண்டு ஆண்டவரே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசில் ஆண்டவர் என்ன பேசியிருக்கிறாரோ அதை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. ஏசையா, ஏசையா, ஏசையா. கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே. கண்ணீரோடு நன்றி சொல்லுகிறேன். ஆனாலும் நான் மறக்கப்பட்டதில்லை, உம்மாலே மறக்கப்படலை. என்னுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீணாய் போகாதுன்னு சொன்ன நல்ல தெய்வம் ஆண்டவரே. நிச்சயமாக கர்த்தாவே, எங்களுக்கு நீங்கள் தான் நங்கூரம். ஜெபம் பண்ணுங்க பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எங்களை கைவிடாத தெய்வம் ஏசையா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் அற்றவர்களும் தேவனை சார்ந்திருக்கிறவர்களும் 2 பேருமே சிறுமைப்படுறாங்க. ஆனால் ஆண்டவர் வேண்டான்னு சொல்கிறவன் சிறுமையோடு கூட நித்திய நரகத்தில் தள்ளப்படுறான். எங்களுக்கோ இந்த உலகத்தில் சிறுமைப்பட்டாலும் கூட முடிவு எங்களுக்கு சம்பூர்ணமாக தருகிறேன்னு சொன்னீங்க. மறக்கப்படுவதில்லை அப்பா. எங்களை மறக்காத ஒருவர் இருப்பாரானால் அது நீங்கள் தான் ஏசையா. எகிப்தியர்களுடைய சிறுமையை கர்த்தாவே நீர் நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக தந்த தேவன் ஜீவனோடு இருக்கிறீர். ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். அன்னைக்கு நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே. என்னெல்லாம் ரோட் மேப் போட்டு கொண்டு வந்தீங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோட் மேப்பை போட்டு கொண்டு வந்த தெய்வம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்த ஜெபிக்கிறோம். ஜனத்தை வர்த்திக்க பண்ண ஜெபிக்கிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.